வணக்கம். இன்றைய வகுப்புல நம்ம ஒரு சொல் குறித்த பல சொற்களும் அதே மாதிரி பல பொருள் குறித்த ஒரு சொல்லும் பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசன் நூலாசிரியர்ல படிக்க உள்ள முடிச்சு போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ முந்தைய வகுப்புல நம்ம ஏற்கனவே படித்த தலைப்புகள் அப்படின்னா 1லிருந்து 5 வரைக்கும் கூடிய இலக்கணங்கள் நம்ம படிச்சிட்டோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிவிஷன் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், பொதுத்தமிழ் 100க்கு 100 வாங்கி கொடுக்கும் அப்படின்னு மறந்துடக்கூடாது. அதற்கடுத்து நம்ம அழகு 1 முதல் 7 வரை உள்ள தலைப்புகளில் பிரித்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில், லகர லகர வேறுபாடு, இன எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை அறிதல், வேறு சொல் அறிதல் அண்ட் அயற்சொல், தமிழ் சொல், 2 வினை சொற்களின் வேறுபாடு, எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி. இப்ப நம்ம பார்க்க இருக்க தலைப்பு ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்னு பார்க்கிறோம். நேற்று நம்ம 42 பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து ஒரு மொழி, பொருள் தரும் ஒரு எழுத்து அப்படின்னு பார்த்திருப்போம். மனப்பாடம் பண்ணிருக்கணும். எப்ப கேட்டாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்திருக்கோமோ அதெல்லாம் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு தமிழ் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பார்த்தோன்னா நினைவுல இருக்கிற மாதிரி நம்ம திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட். ஸோ அப்படி பண்ணா நம்ம புது தமிழ் என்ன பண்ணலாம், 100க்கு 100 போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்றத இன்றைய வகுப்புல கவிஞர் கண்ணதாசன் பத்தி நம்ம நூல் ஆசிரியர்ல பார்க்க உள்ளோம். வாங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப காடு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சொல். இதற்கு பாத்தீங்கன்னா பொருட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதே காடுன்ற பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பார்க்க இருக்கோம். கா அப்படின்னாலும் காடு, கால், கான், கானகம் நமக்கு முந்தைய ஆண்டுகள்ல எதை கேள்வியை கேட்டாலும் அதை மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா இப்ப அண்டர்லைன் பண்ண போறேன், மார்க் பண்ண போறேன். எது கேட்பாங்களோ அதையும் நான் மார்க் பண்ண போறேன் ஃப்ரெண்ட். ஸோ அப்ப முந்தைய ஆண்டுல கேட்டது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கா, கான், கானகம் கேட்டிருக்காங்க, அடவி கேட்டிருக்காங்க, அரண் கேட்டிருக்காங்க, ஆரணி, புறவு கேட்டிருக்காங்க, அந்த பொற்றை பொழில் அப்படின்னா தில்லம், அழுவம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இயவு, பழவம் அப்படின்னா காடு, அந்த முளரி, வல்லை, விடர், வியல், வனம் முதை, மிலை, இரும்பு, சுரம் பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப அண்டர்லைன் பண்ணிருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் தேர்வு நோக்கில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இதை படிக்கணும். மற்றதையும் சேர்த்து நம்ம படிச்சுக்கிறது நல்லது இருக்கிறோம். அதே மாதிரி கடல் அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. அது பொருள் அதே கடல் என்ற பொருளை கொடுக்கக்கூடியதான். அப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் அப்ப புணரி, ஆழி, சாகரம், சமுத்திரம், பவ்வம், வேலை, முன்னீர், நீராளி அண்டு பெருநீர் அப்படின்னு பாக்குறோம். இதுல ஆழி, சாகாரம் அடுத்து முன்னீர் பெருநீர் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. ஸோ அது கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கப்பல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சொல். ஸோ அதே பொருளை குறிக்கக்கூடியது கப்பல் அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பார்க்க இருக்கோம். களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம். இதுல இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா களம் இம்பார்ட்டன்ட், நாவாய் இம்பார்ட்டன்ட், பரிசில் பாத்தீங்கன்னா முக்கியமானது அது மாதிரி புனை முக்கியமானது வங்கம் அப்படின்னு முக்கியமானது, மிதவை, பக்ரி முக்கியமானது. சோ இது எல்லாமே நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முந்தைய ஆண்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆறு அப்படின்னும் போது என்ன குறிக்கும், இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் நீர் ஓடும் பரப்பு, வழி, தனி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அந்த வழி அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யானை யானை அப்படின்ற பொருள் படக்கூடிய சொற்கள் பல சொற்கள் என்ன அப்படின்னா கயம், வேலம், களிறு, பிளிறு, கலபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆணை, இபம், இரதி, குஞ்சரம், பல்விலங்கு, கரி, அஞ்சனம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா யானையை குறிக்கக்கூடியது அப்படின்னு. சில முக்கியமானது வேளம், களிறு, பிளிறு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா கரி, அஞ்சனம், அவ்வளவு. இது இம்பார்ட்டன்ட், யானையை பத்தி கேட்கணும். அடுத்து கடி அப்படின்னும் போது மனம், காவல், விரைவாக, கூர்மையான, வாசனை, காவல், கடித்தல், சிறப்பு, கழிப்பு, அச்சம். ஸோ இதுல எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க. ஸோ கடி அப்படின்னும் போது அதே பொருளை தரக்கூடிய பார்த்தீங்கன்னா சொற்கள் என்னென்னு. அடுத்து மிகுதி அப்படின்னு உரு, தவ, நனி உரிச்சொல். இது எல்லாமே அப்ப கடியானாலும் உரிச்சொல், மிகுதினாலும் உரிச்சொல் இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். ஓவியம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், பாடம், வட்டிகை செய்தி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுல நமக்கு இந்த ஓவு, ஓவம், அடுத்து வட்டிகை செய்தி அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஓவியம் வரைபவர் அப்படின்னு கண்ணுள் வினைஞர் இம்பார்ட்டன்ட். ஓவிய புலவர், ஓமாக்கல், கிளவி, வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து ஓவிய கூடம் அப்படின்னு எழுது தொழில் அம்பலம், எழுத்து நிலை, மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திராமானம், சித்திரமண்டபம், சித்திர சபை. அருள் அப்படின்னும் போது இரக்கம், கருணை, தயவு, கிருபை, அபயம். வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகம், இல், இல்லம், உறையுள், கிரகம், மனை. அறிவு, ஞானம், மதி, உணர்வு, உரம், மேதை, விவேகம். அடுத்து உணவு, ஆகாரம், உண்டி, போஜனம், ஊன், அடிசில், திணி, தீனி.
அடுத்து தாமரை இம்பார்ட்டன்ட், பங்கயம், கமலம் வந்து, அம்புயம் வந்து, முளரி, புண்டரிகம், சாரோரகம், மறை அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அரி அப்படின்னும் திருமால், அறிதல், சிங்கம், மண்டு, விடம், ஒரு மரம், மழைநீர், அம்புக்கூடு, ஆழம் வந்து, அண்ட் கண்டமனா கழுத்து, ஆபத்து, நிலம் பெருப்பிரிவு அப்படின்னு பார்க்கிறோம். சரம் வந்து அம்பு, அசையும் பொருள், பூமாலை வந்து சரம் வந்து. தாளம் அப்படின்றது பனை, நா, பூமி. பதி அப்படின்னா அரசன், இடம், கணவன் வந்து. அடுத்து பார் அப்படின்னும் போது பூமி, கற்பாறை, பார்த்தல். வளைனா சங்கு, புற்று, வளைதல் வந்து. அணி அப்படின்றது அழகு, நகை, வரிசை. அழகு, நகை, வரிசை, அணிகலன் வந்து. உடுத்து, அலங்காரம், ஆபரணம், ஒழுங்கு, படைப்பிரிவு, அணிதல் சொல்லிட்டு இது எல்லாமே முக்கிய ஃப்ரெண்ட். இது கேட்பாங்க அணியில பொறுத்தனையும் கேட்கிற வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து அகம் அப்படின்னா உள்ளம், வீடு, இடம் வந்து. அம்பு அப்படின்றது கனை, மூங்கில், நீர் வந்து. ஸோ கனை, மூங்கில், மேகம் அப்படின்றது வந்து அம்பு. ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இம்பார்ட்டன் வந்து. அடுத்து நாடகசாலை, சபை, போர்க்களம்னு அரங்கம். அன்னம் அப்படின்னா சோறு, ஒரு வகை பறவை வந்து. அடுத்து அகம், வீடு, மனம், முற்பகுதி பார்த்து. அரவம் அப்படின்னா ஒளி, பாம்பு வந்து. ஸோ இது இம்பார்ட்டன், இது கேட்பாங்க, இது கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அலை அப்படின்னும் போது வந்து கடல் அலை, திரி வந்து. அடுத்து அணை அப்படின்னா படுக்கை, தடுத்தல், தழுவு. அகல், நீங்குக, விளக்கு, ஏற்றும், தானம் வந்து. அறை அப்படின்னா சொல், அடி, திரை, வீட்டின் பகுதி வந்து. அடி அப்படின்னா கீழ்ப்பகுதி, பாதம், அடித்தல் வந்து. ஆற்றல், வல்லமை, திறமை வந்து. ஆரம், மாலை, சந்தனம் வந்து இம்பார்ட்டன் வந்து. அடுத்து ஆடு அப்படின்னா ஒரு வகை விலங்கு, ஆடுதல் வந்து. ஆடி அப்படின்னா கண்ணாடி, தமிழ் மாதம், கூத்தாடி வந்து. ஆறு அப்படின்றது எண், நதி, வழி நம்ம பார்த்துட்டோம். ஆலம் அப்படின்னு பார்த்தாச்சு. உயிர், நீராவி, உயிரெழுத்து, ஆலம் வந்து. ஆலமரம், நஞ்சு, கடல், கலப்பை வந்து, இசை வந்து. ஸோ இது இம்பார்ட்டன் வந்து. இதழ் அப்படின்னும் போது புகழ், இணங்கு, பண் இம்பார்ட்டன் வந்து. சரி, இசைனா புகழ், இணங்கு, பண் வந்து. அதே மாதிரி இதழ் அப்படின்னா பூவிதழ், உதடு வந்து. அடுத்து இடி, தாக்கு, வானிடி, முழக்கம், உறுதி சொல் வந்து. இறை அப்படின்னா கடவுள், நீர், இறைத்தல் வந்து. இறை அப்படின்னும் போது ஒளிசை, உணவு. இது ரெண்டுமே வந்து நமக்கு சேர்த்து கேட்பாங்க. அதனால இறை, இறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒளி வேறுபாடு, அதே நேரத்தில் பொருள் வேறுபாடு. அடுத்து ஈ, கொடு, பறவை, இறத்தல், அழிவு இம்பார்ட்டன் வந்து கேட்பாங்க வந்து. இம்பார்ட்டன் வந்து. உரம் அப்படின்னா எரு, ஞானம், மதில், வலிமை இம்பார்ட்டன் ஃப்ரெண்ட் வந்து. அடுத்து உடு அப்படின்னா வந்து உடுத்து, விண்மின், ஓடக்கோல், அகமி வந்து இம்பார்ட்டன் வந்து கேட்பாங்க. உரை அப்படின்னும் போது சொல், தேய். உரை அப்படின்னா மேலுரை வாசி, ரெண்டு சேர்த்து கேட்பாங்க, ஏன்னா வேறுபாடு. உடுக்கை ஏன்னா ஆடை, ஒரு வித இசைக்கருவி வந்து. இம்பார்ட்டன் வந்து. அடுத்து ஊதை அப்படின்னா பருத்தல், ஊது கருவி, குளிர்காற்று. எக்கினம் அப்படின்னா அன்னம், நீர், நாய், புளிய மரம் வந்து கேட்பாங்க, இம்பார்ட்டன். ஏறு கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன் வந்து. காலை, ஆண் சிங்கம், மேலே செல் வந்து ஏறு. ஏனம்னா பாத்திரம், பன்றி கேட்பாங்க, பன்றி கேட்பாங்க வந்து. அடுத்து ஏற்றம் அப்படின்னு நீர் இருக்கும் கருவி, உயர்வு வந்து. ஐயம், சந்தேகம், பிச்சை வந்து. ஓதி அப்படின்னா கூந்தல், ஓதுபவன், ஓந்தி வந்து. அப்புறம் கலை அப்படின்னா ஆடை, கல்வி, கலைத்தல் வந்து கேட்பாங்க வந்து. அடுத்து கலை அந்த இரண்டு சேர்த்து கேட்பாங்க. கலை, கலைக்குள்ள வேறுபாடு கேட்பாங்க. நீக்கு, பயிருக்கு, கேடான புல் அப்படி பார்க்கலாம். கடி அப்படின்னும் போது காவல், காப்பு, கூறு, விரைவுன்னு சொல்லிட்டு கடி அப்படின்னும் போது நம்ம உரிச்சல் அப்படின்னு பார்க்குறோம். கலை அப்படின்னா கரும்பு, மூங்கில், வெரி வெரி இம்பார்ட்டன் வந்து. கறி அப்படின்னும் போது யானை, சாட்சி, அடுப்பு கறி, வெரி வெரி இம்பார்ட்டன் வந்து. கல் அப்படின்னா பாறைக்கல், படி, தோண்டு வந்து. கப்பம் சாரி கவி அப்படின்னா குரங்கு, கவிஞர், பாடல் வந்து, அதுவும் இம்பார்ட்டன் வந்து. கம்பம் அப்படின்னா வந்து தூண், நடுக்கம் வந்து. கப்பல் அப்படின்னும் போது களம், நாவாய் வந்து. பார்த்துட்டோம். கா அப்படின்னா காப்பாற்று, சோலை, காவடி, பூப்பெட்டி. காயம்னா பெருங்காயம், புண், உடல், நிலைப்பேறு. காருனா கருமை, மேகம் இம்பார்ட்டன் வந்து. கிளை அப்படின்னா உறவு, மரக்கிளை, உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இம்பார்ட்டன் வந்து. அடுத்து குடினா குடித்தல், குடும்பம், குடிப்பழக்கம். குழந்தை, செய், குலவிக்கல் வந்து குலவி. அண்ட் குடை அப்படின்னா கைக்குடை, தோண்டு அப்படின்னு பார்க்குறோம். கூடு வந்து சேர், உடம்பு, பறவை கூடு. கோல் வந்து கிரகம், புறம் கூறுதல். சங்கம் அப்படின்னா சங்கு, கூட்டம் வந்து. சுரம் அப்படின்றது வந்து வழி, சுரம் அப்படின்னா வழி, வெப்பம் இம்பார்ட்டன் ஃப்ரெண்ட் வந்து. சேனை, படை, தானை, கிழங்கு வந்து. சோழன் கிள்ளி, வளவன், அபயன் இம்பார்ட்டன் வந்து. தாள், பாதம், முயற்சி, காகிதம் வந்து. திரை வந்து அலை, வெற்றிலை இம்பார்ட்டன் கேட்டுருவாங்க. அடுத்து சந்திரன் அப்படின்னா திங்கள், மாதம், கிழமை, மதி, பிறை, நிலவு, நிலா, அம்புலி அப்படின்னு பார்க்குறோம். அது இம்பார்ட்டன் ஃப்ரெண்ட் வந்து. திரு, உயர்ந்த, அழகு, செல்வம், மேன்மை, லட்சுமி, மரியாதை, அடை இம்பார்ட்டன் வந்து. திரி, அலை, விளக்கு, திரி வந்து. அது இம்பார்ட்டன். திரி, அலை வந்து. துணியனா துண்டு, செய், ஆடை. தைத்தல், மாதம் வந்து தையல் வந்து பெண், தைத்தல் வந்து. அப்ப தையல்னா பெண்ணையும் குறிக்குது, இம்பார்ட்டன். அண்ட் சிரிப்பு, அணிகலன் வந்து நகை வந்து. நான் வந்து கயிறு, வெட்கம், வட்டத்தின் நடுவில் வரையும் கோடு அப்படின்னு பார்க்கிறோம். நாடு, விரும்பு, தேசம் வந்து. அண்ட் நாகம், பாம்பு, துத்த நாகம். வாசி, படிக்கட்டு, அளக்கும் கருவி வந்து படி. பள்ளினா கல்விக்கூடம், படுக்கை, அண்ட் தொழுமிடம் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அண்ட் பனி அப்படின்றது வந்து பணிவு, அணிகலன் வந்து. பார் அப்படின்றது உலகம், கான் இம்பார்ட்டன் வந்து. புயல் அப்படின்னா மேகம், பெருங்காற்று வந்து. பிழைனா தவறு, உயிர், தப்புதல் அப்படி சொல்லி பார்க்கிறோம் வந்து. அடுத்து பிடி அப்படின்னா பெண் யானை, வெரி குட், இது இம்பார்ட்டன் வந்து கேட்பாங்க. மதி, அறிவு, நிலா. சோம்பல் வந்து அப்படின்னா மடி அப்படின்னு பார்க்குறோம், இதுவும் கேட்பாங்க. வீரம் வந்து பார்த்தீங்கன்னா
மரம் அப்படின்னா வீரம் பாவம், அண்டு மனம்னா திருமணம் கலத்தல், பெரிய விலங்கு மாமரம் அப்படின்னா மா வந்து. ஸோ அப்போ மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விலங்கும் குறிக்கும், மாமரத்தையும் குறிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் மாலைனா பொழுது தார், தார் கேட்டுருவாங்க இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து மாசு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தீது குற்றம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் முக்கியம். அண்ட் முடி அப்படின்றது தலை செய்து முடி கட்டு வந்து. அண்ட் மெய் அப்படின்றது உண்மை உடம்பு. அடுத்து வரை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மலை தீட்டு எல்லை வந்து. அண்ட் வலி அப்படின்றது வலிமை நோவு வந்து. வாரணம் அப்படின்றது கேட்டுருவாங்க யானை. வாரணம் அப்படின்னு யானை, கோழி, கடல், சங்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. விடை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பதில் காலை வந்து. அப்போ விடைனா காலை வந்து. அண்டு புலி வேங்கை மரம், வேங்கை அப்படின்னா புலி வேங்கை. அண்டு வேளம் அப்படின்னா யானை கரும்பு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. ஞாயிறு பகலவன் கதிரவன் ஆதவன் பரிதி அருக்கன் வெய்யோன் அனலி இரவி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு பேர் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே முக்கியம். சூரியனுக்கு அப்படின்னு பார்க்குறேன். வானம் அப்படின்னு ஆகாயம், வான் விசும்பு கேட்டாங்க, வின் அப்படின்னு கேட்டாங்க, இம்பார்ட்டன்ட் வந்து. நெருப்பு அப்படின்னா தீ, அக்கினி, அலல், தளல், கனல் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பாட்டு அப்படின்னும் போது கவி, கவிதை, செய்யுள், பாடல், கீதம் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் புத்தகம்னா ஏடு, நூல், இலை, பணுவல் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பூமி அப்படின்னும் போது உலகம், புவி, பார், வையகம், அகிலம், தரணி, குவலயம் வந்து. ஸோ வையகம், தரணி, பார் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வந்து. அடுத்து நித்திரை அப்படின்னா துயில், உறக்கம், துஞ்சல், தூக்கம் வந்து. உடல் அப்படின்னா தேகம், உடம்பு, சரீரம், மேனி, யாக்கை, யாக்கை இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து ஒலி அப்படின்னும் போது தொனி, சத்தம், அரவம், ஓசை, ஆறாவரம். ஒளி லைட்டு, கதிரவன் வெளிச்சம் விளக்கு. அண்ட் சினம் கோபம், சீற்றம், காய்தல், முனிதல். முனிதல் நமக்கு நோட் பண்ணணும், அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து மனைவி அப்படின்னா மனையால், இல்லால், தலைவி, கிளத்தி வந்து. அடுத்து உண்மைனா மெய், சத்தியம், வாய்மை வந்து. தலைனா சிரம், முச்சின் வந்து. பாம்புனா சர்ப்பம், மரமும், பனி வந்து. அண்டு குழந்தை அப்படின்னா மகவு. அடுத்து குளவி, மழலை வந்து. ஸோ இது இம்பார்ட்டன்ட் வந்து. சிரிப்பு, புன்னகை, நகைப்பு, முறுவல் வந்து. அரசன் வந்து மன்னன், வேந்தன், கோன், கோ வந்து. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. வனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காடு, ஆரண்யம், கானகம், அடவி, மேற்கனவே பார்த்தாச்சு. ஆசை வந்து ஆவல், விருப்பம், அவா. பலனும், கலனி, கமம் அப்படின்றது வயல், இம்பார்ட்டன்ட் வந்து கேட்டுருவாங்க வந்து. சண்டை அப்படின்னா சமர், அமர், போர், யுத்தம் வந்து. சோறு, அன்னம், சாதம், அடிசில், உணவு, ஊன், ஆகாரம், சாப்பாடு. ரத்தம் வந்து குருதி, உதயம், சோரி, கரை கேட்டுருவாங்க அந்த. கரை வந்து சோரி, உதிரம் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. குதிரை அப்படின்னும் போது அசுவம், துராகம், புறவி, மா, பரி வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வந்து. நீர் வந்து தண்ணீர், புனல் வந்து, சலம், அப்பு அப்படின்னு பார்க்குறோம், கேட்டுருவாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து வந்து தண்டனை அப்படின்னும் போது அபராதம், குற்றம், தண்டம் வந்து. அழகு அப்படின்னா வந்து எழில், வனப்பு கேட்டுருவாங்க, எழில், வனப்பு வந்து. கவின், வடிவு, அணி அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அடுத்து வீடு அப்படின்னா இல்லம், மனை, அகம், உறையுள் வந்து. சிங்கம் அப்படின்னா சியம், கேசரி, மடங்கள், அரி அப்படி பார்க்குறோம், இதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து நான் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கணும், கண்டிப்பாக படிச்சணும். மற்றதையும் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம எளிதில் வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம் எக்ஸாம் பொறுத்த வரையும், ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல் அதே பொருள் கொடுக்கக்கூடிய பல சொற்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் வந்து. ஓகே, அடுத்து நம்ம வந்து முடிஞ்சிருச்சு நினைக்கிறது. கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் பத்தி பார்க்க போறோம், படிக்க போறோம். கவிஞர் கண்ணதாசன் வந்து 1927 to 1981 அந்த இவருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு அப்புறம். இவருடைய வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 25 to 75 வந்து தவத்திரு குன்றக்குடல் அடிகளார் வந்து நேற்று பார்த்தோம் வந்து. இயற்பெயர் வந்து முத்தையா, ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் சிறுகுடல்பட்டி வந்து. பெற்றோர் வந்து சாத்தப்பன், விசாலாட்சி அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இதுவும் நமக்கு முக்கியம், இவருடைய காலம் முக்கியம், இவருடைய பெற்றோர், ஊர் அப்படின்றது இயற்பெயர் முக்கியம் வந்து. புனைப்பெயர் என்ன, காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். பல தடவை நமக்கு கேள்வியை கேட்டது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. வேறு பெயர் கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்ட கவிஞர் அப்படின்னு பார்க்குறோம். அந்த படைப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா புனைப்பெயர் வந்து பார்வதிநாதன், துப்பாக்கி, ஆரோக்கிய சாமின்னு இருக்கு வந்து. இதுவும் இம்பார்ட்டன்ட், அதோட சேர்ந்து தான் வரும். வேறு பெயர்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று படைப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன படைப்புகள் அப்படின்னா மாங்கனி, அட்டனந்தி, ஆதிமந்தி, கவிதாஞ்சலி, பொன்மாலை, அம்பிகா, அழகு தரிசனம், பகவத்கீதை விளக்குரை, ஸ்ரீகிருஷ்ணவசம், அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு பார்க்குறோம். பாரிமலை கொடி, சந்தித்தேன் சிந்தித்தேன், அனார்கலி வந்து, தெய்வ தரிசனம் வந்து, இயேசு காவியம், இறுதியாக எழுதிய காப்பியம், பேனா நாட்டியம், ஐங்குறுங்காப்பியம், அடுத்து கள்ள குடி மகா காவியம், கிழவன் சேதுபதி, பாண்டிமாதேவி, பெரும்பயணம், மலர்கள், முற்று பெறாத காவியங்கள் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. மாங்கனந்தி, அட்டனந்தி, ஆதிமந்தி, கவிந்தாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இது மூணுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அப்புறம் அர்த்தமுள்ள இந்து மதம், அதுக்கப்புறம் நமக்கு அனார்கலி, அப்புறம் இயேசு காவியம், அப்புறம் பாண்டிமாதேவின்றது இம்பார்ட்டன்ட். சிற்றிலக்கியங்கள் இவர் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் வந்து அம்பிகை, அழகு தரிசனம்,
கிருஷ்ண அந்தாதி, கிருஷ்ணமணி மாலை, ஸ்ரீ கிருஷ்ண கவசம், தைப்பாவை அப்படின்னு படிச்சுக்க வேண்டியதான். அடுத்து நூல் நாவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது சேரன்மான் காதலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சாகித்ய அகாடமி விருது வென்றது 1980 அப்படி பார்க்கலாம். நமக்கு கேள்வி வரதுக்கு வாய்ப்பு. குமரிக்காண்டம், வேலன்குடி திருவிழா, ஆயிரங்கால் மண்டபம், சிங்காரி பாத்து சென்னை, ஊமையன் கோட்டை, ராஜதண்டனை அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து விளக்கு மட்டும் சிவப்பு, சிவகங்கை சீமை அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் யார் எழுதுனா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் எழுதுன அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ குமரிக்காண்டம், அப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜதண்டனை, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை சீமை, இது இம்பார்ட்டன்ட் பார்க்குறோம். அடுத்து தன் வரலாறு வந்து வனவாசம் மனவாசம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாறு பத்தி எழுதியிருக்காரு. இதழ் அப்படின்னு பார்க்கும்போது தென்றல், கண்ணதாசன், சண்டாமருதம், முல்லை, தென்றல், திரை அப்படி பார்க்குறோம். இதெல்லாம் அவருடைய இதழ்கள். அதில் இதழ் எது வேணாலும் கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபுல்லாகவே நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கணும். அது மாதிரி கடிதம், திருமகள், திரை ஒளி, மேதாவி அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் அவருடைய இதழ்களாக வெளிவந்தது அப்படின்னு பார்க்குறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து நாடகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அனார்கலி, சிவகங்கை சீமை, ராஜதண்டனை அப்படின்னு நாடகங்களாக வெளிவந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் மேலேயும் நம்ம மார்க் பண்ணணும். உரைநூல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி, வந்து ஆடவர் மங்கையர் அங்கு இலக்கணம், ஆண்டாள் திருப்பாவை, ஞானரசமும் காமரசமும், வந்து சங்கர பொக்கிஷம், சுபரதீப கவிராயரின் கூலப்ப நாயக்கன் காதல், சுபரதீப கவிராயன் விரலி விடுத்தூது, வந்து திருக்குறள், காமத்துப்பால், பகவத்கீதை அப்படின்றதால இவரோட உரைநூல்களா இருக்கு. புதினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவளுக்காக ஒரு பாடல், அவள் ஒரு இந்து பெண், அங்கமும் அந்தரங்கமும், அதைவிட ரகசியம், ஆட்சி, வானதி பதிப்பகம், ஆயிரங்கால் மண்டபம், ஆயிரம் தீவு, அங்கேற்கண்ணி 1986. அடுத்து ஊமையன் கோட்டை, ஒரு கவிஞன் கதை, கடல் கொண்ட தென்னாடு, காமினி காஞ்சனா, சரசுவின் சௌந்தர்ய லஹரி, சோப்புக்கல் மூக்குத்தி, வந்து சிங்காரி பாத்து சென்னை, சுருதி சோராத ராகங்கள், சேரன்மா காதலி, வந்து ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ இது இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கினாலும் கேட்பாங்க. தெய்வ திருமணங்கள், நடந்த கதை, பாரி மலைக்கொடி, பிருந்தாவனம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அண்ட் மிஸ்ஸா, அப்புறம் 30 நாளும் பௌர்ணமி, ரத்த புஷ்பங்கள், அண்ட் விளக்கு மட்டுமா சிவப்பு, வேலங்குடி திருவிழா, வந்து ஸ்வர்ண சரஸ்வதி எப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பண்ணுது. சிறுகதைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஈழத்து ராணி, ஒரு நதியின் கதை, கண்ணதாசன் கதைகள், காதல் பலவிதம், காதலிகள் பலரகம், வந்து குட்டி கதைகள், பேனா நாட்டியம், மனசுக்கு துக்கம் இல்லை, அண்ட் செண்பகத்தம்மன் கதை, செய்தி கதைகள், வந்து தர்மரின் வனவாசம், தன் வரலாறு, எனது வசந்த காலங்கள், வனவாசம், வந்து எனது சுயசரிதம், மனவாசம், காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்தின் வாழ்க்கை, அந்தி சந்தி அர்த்தஜாமம், இலக்கியத்தில் காதல், வந்து எண்ணங்கள், கடைச்சி பக்கம், வந்து இதெல்லாம் வந்து அவர் எழுதிய வந்து சிறுகதைகள். வந்து கண்ணதாசன் கட்டுரைகள், கண்ணதாசன் நடத்திய இலக்கிய யுத்தங்கள், கூட்டுக்குரல், குடும்ப பசுகம், சந்தித்தேன் சிந்தித்தேன், சுகமான சிந்தனைகள், செப்பு மொழிகள், ஞான மாளிகா, தமிழர் திருமணம், தாலியும், தென்றல் கட்டுரைகள், தெய்வ தரிசனம், தோட்டத்து மலர்கள், நம்பிக்கை மலர்கள், அண்ட் நான் பார்த்த அரசியல் பின்பாதி, நான் ரசித்த வர்ணனைகள், புஷ்பா மாலிகா, போய் வருகிறேன், மனம் போல வாழ்வு, அண்ட் ராக மாலிகா, வாழ்க்கை எனும் சோலையிலே அப்படின்ற சிறுகதைகள். மொழிபெயர்ப்பு பொன்மாலை, ஆதிசங்கரின் கனகதாரா சோஸ்திரத்தின் தமிழ் பாடலையும் அண்ட் பஜகோவிந்த் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கவிதை நாடகம் அப்படின்னு கவிதாஞ்சலி வந்து எழுதியிருக்காரு. குறிப்பா 1949 ஆண்டு கலங்கா திருமணமே என்ற பாடலை எழுதி திரைப்பட ஆசிரியர். அப்ப எந்த பாடல் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா கலங்கா திருமணமே அப்படின்னா முதல் பாடல் வந்து எழுதி திரைப்பட ஆசிரியர். திரைப்படத்துறையில் வந்து ஏறத்தாழ 35 ஆண்டுகள் பாடல்கள் எழுதியுள்ளார். 4000க்கும் மேற்பட்ட கவிதைகளும் வந்து 5000க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களும் எழுதியுள்ளார். அப்படிங்கிறோம். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. இவர் கடைசியாக எழுதிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுதாஸ் குரலில் அமைந்த கண்ணே கலைமானே பாடலாகும். திரைப்பட பாடல்கள் வந்து திரைப்பட பாடல்கள் மூலம் எளிய நடையில் மக்களிடையே மெய்யியலை கொண்டு சேர்த்தார். சேலம் மாவட்டம் சலகண்டபுரம் வந்து சலங்கை பா கண்ணன் என்ற நாடக ஆசிரியர் தாசன் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பாடலுக்காக தேசிய விருது 1968 வந்து இவருக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம், கொடுத்துருக்காங்க. சிறப்பு சௌந்தரிய கைலாசம், இவரை தடுமாறு போதையிலும் கவி பாடும் மேதை அவன் என்று புகழ்ந்தார். வந்து பாடப்பகுதியில் உள்ள பாடல்கள் மலைப்பொழிவை பத்தி பாடல் வந்து இருக்கு. வந்து சாந்தம் உடைய பேரு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் சொல்லிட்டு வரக்கூடிய பாடல வந்திருக்கு. அந்த மகத்துவம் பார் என்றார். சாதிகளிலும் வேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது, தர்மம் ஒன்றை நம்பிய பிறகு அடங்கிவிடும் கலகம். உதும் பொருளாதாரம் தண்ணீரும் உன்னத அறம் வேண்டும். வந்து புவி உயரவும் தாழ்வும் இல்லாத தானே வாழ்வனை பெற வேண்டும் சொல்லிட்டு வரக்கூடிய பாடலாம் வந்து இருக்கு. ஸோ அப்ப நம்ம ஆரம்பிக்கிற அந்த முதல் 2 வரிகள் வந்து சாந்தமும் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். இந்த தரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த 3 லைன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதை எடுத்துட்டா போதும். ஸோ சாந்தம், அமைதி, மகத்துவம், சிறப்பு, வேதங்கள், வேறுபாடுகள், அண்ட் தாரணி அப்படின்னா உலகம், தத்துவம், உண்மை, இரக்கம், கருணை அப்படின்னு தெரியும். இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து பாடலின் பொருள் வேண்டியில்லை. அடுத்து இங்க போயிடும். இரக்கம் உடையோர் வந்து பேரு பெற்றோர் என
இயேசு பிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவார், இதுதான் பரிசு என்றார். இந்த முதல் 4 வரிகள் பாத்தீங்கன்னா நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அது கொடுத்துட்டு யாரு பாடினா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கண்ணதாசன் சொல்லிட்டு நம்ம போட்டலாம். அடுத்து இரக்கம் உடையவரே பேறு பெற்றார் அவர் ஸோ அதனுடைய விளக்கமா தான் இருக்குது. ஓகே, அடுத்து காலக்கணிதம். கவிஞன் யானோர் காலக்கணிதம். கருப்பாடு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நான் ஒரு புகழுடை தெய்வம், பொன்னினும் விலை மிகு பொருள் என்ன செல்லும் சொல்லிட்டு இந்த முதல் 4 வரி அப்படின்னு நோட் பண்ணிக்க வேண்டியதான். கண்ணதாசனுடைய பாடலை அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, அடுத்து நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது இம்பார்ட்டன். புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரக்கூடிய இந்த 2 லைனும் கண்ணதாசனுடைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்டு. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வரிகள் யாருடைய இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசனுடைய வரிகள் சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு. ஓகேங்களா? கண்ணதாசனை பத்தி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நம்ம செய்திகள். இதை நம்ம படிச்சா போதும், இதை தாண்டி கேள்வி வரவே வராது. கண்ணதாசன் பத்தி, கவிஞர் கண்ணதாசன் பத்தி கேட்டாங்க அப்படின்னா அவருடைய நூல், அப்புறம் அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல், அதுக்கப்புறம் அவருடைய பயோகிராஃபி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவருடைய பிறப்பு, தாய் தந்தை, எந்த வருஷம் பிறந்தாரு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம கொஸ்டின் போனாங்க அப்படின்னா அவர் எழுதிய பாடல்களுடைய முதல் 3-4 வரிகள் சொல்லிட்டு அதோட நம்ம முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். அவ்வளவுதான். ஸோ அதை மட்டும் பார்த்தா போதும் ஓகேவா? ஸோ நம்ம இன்றைய வகுப்பு பாத்தீங்கன்னா இங்க நிறைவு செய்யறோம். ஸோ நம்ம அடுத்த வகுப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு இருக்கும். ஸோ வரும் வாரங்களில் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பொது தமிழ், அடுத்து பொது அறிவு, அடுத்து கணிதம் அப்படின்னு அடிப்படையில் போவோம். நன்றி, வணக்கம்.